இந்த நபர் யாரும் வணக்கங்கள். நான் ஐலாங்காடி தமிழ் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு எனது கனவு. நல்ல தூக்க வேண்டிய வயதுல என்ன பாப்பா உனக்கு கனவு தோணிச்சு அவங்களுக்கு? அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தூங்கும் போது வர கனவில்லை, இது என்ன தூங்க விடாமல் வச்சிருக்க கனவு. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதற்கு கனம் என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நல்ல பயிற்சி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியராக கனவு. ஆசிரியராகணும்னு சொல்லியாச்சு, ஆனால் ஏன் ஆகணும்னு தோணுச்சு? எனக்கு ஒவ்வொரு உண்மனசு சொல்றது எனக்கு கேட்குது. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுறேன். ஒரு கூட்டத்தில் மாணவர் ஒருவர் கேள்வி கேட்டார், ஐயா, யார் உங்களுக்கு உத்வேகம்? அதற்கு அவர் ஒருவர் மட்டும்தான் என்றார். அவர் பேர் சிவசுப்பிரமணிய ஐயர். அவருக்கு 10 வயது இருக்கும் போது ராமேஸ்வரத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் மதத்தில் பறவை எப்படி பறக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, அவர் எங்களை கேள்வி கேட்கக்கூடிய வேண்டுமோ, என் வாழ்க்கையில் லட்சியம் என்ன ஆக வேண்டும் என்பதை என் மனசுள் புகுத்தினார். சொன்னவர் வேற யாரும் அல்ல, நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா தான். அவர் பெரிய ஏற்கனவே மட்டும் இல்லை, எத்தனையோ மாணவர்களுக்கு ஊக்கமளித்து உருவாக்கினார். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஐயாவை ஊக்கமளித்து பெரிய ஆளாக ஆக்கியவர் சிவசுப்பிரமணியர் ஆசிரியர் தான். ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்படல் வேண்டும், கனவு மெய்ப்படல் வேண்டும், கைவசமாவது நினைவில் வேண்டும் என்று சொன்ன மகாகவி பாரதியார் ஒரு மிக சிறந்த தமிழாசிரியர். அவர் சொன்ன மாதிரி உறுதியா ஆசிரியராகி என்னால் முடிந்ததை என் சமுதாயத்திற்கு செய்வேன். இந்த வாய்ப்புக்கு வட தமிழ் சங்கத்திற்கும் நாட்டிங்கம் தமிழ் சங்கத்திற்கும் எதிர்காலம் ஆசிரியர் நகர்யாவின் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தேங்க்ஸ் ரம்பன்யா. உங்கள் ட்ரெஸ் மாதிரியே உங்கள் பேச்சும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அடுத்த கேட்டகரி